ராஜா, தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் நீங்கள் பார்க்கும் காட்சிகளை பதிவு செய்யுங்க. அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பொறுப்பேற்றுள்ள சசிகலா தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்துவிட்டார். வருகை தந்தவுடன் அங்கு வைக்க அந்த வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அமரர் எம்ஜிஆருடைய சிலைக்கு அவர் மாலையிட்டார். அதன் பிறகு தற்போது அந்த வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பணத்திற்கு தற்போது அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு உள்ளே சென்று பொறுப்பேற்கிறார். பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கிறார். இங்கு வந்தவுடன் அவரை வரவேற்பதற்கு ஏராளமான அதிமுக தொண்டர்கள், மகளிர் அணியினர் உள்ளிட்டோர் ஏராளமானோர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர் மறைந்த அமரர் எம்ஜிஆருடைய சிலைக்கு அவர் மாலை அணிவித்தார். அணிவித்த பிறகு அங்கிருந்த தொண்டர்களிடையே அவர் தன்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டார். அதன் பின்பு தற்போது கட்சியினுடைய அலுவலக வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய படத்திற்கு அவர் மலர்தூவி மரியாதை செலுத்தி தற்போது கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்குள்ளே சென்று விட்டார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அதற்கான அந்த பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்ற பிறகு கட்சியினுடைய நிர்வாகிகள் உள்ளே உள்ளனர். அவர்களிடையே அவர் உரையாற்ற உள்ளார். அதற்கான அந்த காட்சியிலிருந்து தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க உள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் தற்போது கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் செய்யப்பட்டுள்ளன. ராஜா, இப்போ திருமதி சசிகலா உரையாற்றுவார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவர் உரையாற்றுவதற்கு அங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? பொதுவாக அதிமுக அலுவலகத்தினுடைய முதல் மாடியில் ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்கும். அதாவது அந்த அறையில் முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பு என்றாலும் சரி, முக்கியமான கூட்டங்கள் என்றாலும் அந்த முதல் மாடி அறையில் தான் இருக்கும். அதற்கான வசதி அங்கு ஏற்கனவே பலமுறை பேசியுள்ளார் செல்வி ஜெயலலிதா. அந்த அறையில் இருந்துதான் உரையாற்றியுள்ளார். அந்த ஹாலில் இருந்துதான் அவர் பேசியுள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது தற்பொழுது அதே அறை அந்த கூடத்தில் இவரும் தொண்டர்களிடையே உரையாற்றுகிறார் என்று கூறப்படுகிறது. தற்போது அவர் பொதுச் செயலாளர் அறையில் தற்போது அமர்ந்திருப்பதை நாம் காண முடிகிறது. அதன் பிறகு அங்கு வந்து அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு இருக்கை போடப்பட்டுள்ளது. அங்கு அனைத்து நிர்வாகிகளும் அங்கு அமர்ந்துள்ளனர். அதன் பிறகு அவர்களிடையே அவர் அந்த உரையை நிகழ்த்துகிறார். அதை நேரடியாக ஏற்பாடு காண்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஊடகங்களுக்கு. தற்போது அவர் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பொதுச் செயலாளர் அறையில் இருந்து அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த முறையாக அதற்கான அந்த அதாவது பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார். தற்போது அவர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் கட்சியினுடைய அவைத் தலைவர் மதுசூதனன் மற்றும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, அதே போல வந்து முக்கிய நிர்வாகிகள் உள்ளனர் அந்த அறையில். அவர்களிடம் தற்போது அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடன் ஆலோசனை நடத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் தொண்டர்களிடையே பேச உள்ளார். அதாவது கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளிடையே அவர் உரையாற்றுகிறார். அந்த உரை என்பது அனைத்து தொலைக்காட்சிகளும் நேரலை செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த உரையில் முக்கியமான பல்வேறு அம்சங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தற்பொழுது சுணக்கமாக காணப்படும் அதிமுக தொண்டர்களிடையே ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து தற்பொழுது சோகத்தில் இருக்கும் அவர்களுக்கு இந்த உரையில் ஏதாவது முக்கியமான கருத்துக்கள், அதாவது அவர்களை உற்சாகமடைய செய்யக்கூடிய, எழுச்சி அடையக்கூடிய செய்வகைகள் கருத்துக்கள் இருக்கும் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அறையில் திருமதி சசிகலா உள்ளார். அங்கு அவர் தற்போது முக்கிய நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தம்பிதுரை, அதே போல் வந்து முக்கிய அமைச்சர்களுடன் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள், கட்சியினுடைய நிர்வாகிகள், அவர்களுடன் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை முடிந்த பிறகு அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என்று கூறப்படுகிறது. இருந்தபோதும் முதலில் அவர் உரையாற்றுகிறார். முக்கிய நிர்வாகிகளில் உரையாற்றுகிறார். அதாவது இங்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதல் தளத்தில் உள்ள அந்த கூடத்தில் தான் அவர் பேசுகிறார். இங்கு பலமுறை செல்வி ஜெயலலிதா பத்திரிகையாளர்களை சந்தித்துள்ளார். முக்கியமான உரைகளையும் அங்கிருந்தே அவர் ஆற்றியுள்ளார். அதை பலமுறை நாம் காண முடிந்தது. அதே போல முதல் மாடியில் மாடம் உள்ளது. இந்த மாடத்தில் இருந்து அவர் தொண்டர்களை பார்த்து கையசைத்தார் என்று தெரிகிறது. இங்கு அந்த பகுதியிலும் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் போடப்பட்டுள்ளனர். தற்போது அதிமுக தொண்டர்கள் அவர் என்ன பேசப் போகிறார், அந்த பேச்சினுடைய எது போன்ற கருத்துக்கள் அந்த பேச்சில் இருக்கும் என்பது குறித்து ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் வந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பயன்படுத்திய அதே வாகனத்தை தான் அவர் பயன்படுத்துகிறார். பயன்படுத்தியுள்ளார். தற்போது அந்த வாகனத்தில் தான் அவர் இங்கே அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்தார். தற்போது பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அதிமுக தொண்டர்களிடையே உரையாற்ற உள்ளார்.
தற்போது அவருடைய அறையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகள் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள், அதாவது இவர்கள் எல்லாம் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுது முக்கிய நிர்வாகிகளாக இருந்தவர்கள். தற்போது அவர்களிடம் அவர் பேசி வருகிறார். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அவைத்தலைவர் மதுசூதனன், அதே போல தம்பிதுரை, செம்மலை, இவர் ஏற்கனவே தமிழகத்தில் அமைச்சராக இருந்தவர், எம்பியாக இருந்தார். அவரிடமும் அவர் எம்பியாக தற்போது உள்ளார். அவரிடம், அதாவது எம்பியாக இருந்து தற்போது சட்டப்பேரவையில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். கட்சியினுடைய மூத்த தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து உள்ளவர். அவர் கூட தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போல் முக்கிய நிர்வாகிகளும் இந்த அறையில் இருக்கின்றனர். அவர்களிடம் ஒரு ஆலோசனை நடத்திவிட்டு பின்பு அவர் கட்சி தொண்டர்களிடையே உரையாற்றுகிறார்.